ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற சனிக்கிழமை அன்று 21/6/2025 ஆனி மாதத்தின் தேய்பிறை ஏகாதேசி திதி வருது. சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய நாளான இந்த சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய திதி ஏகாதேசி திதி வருவதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த நாளை தவறவிடக்கூடாது. ஏகாதேசி நாள் நமக்கு பெருமாளின் ஆசீர்வாதத்தை நமக்கு அதிகப்படியாக பெற்றுக் கொடுக்கும். சனிக்கிழமை எல்லோர் வீட்டிலும் செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாடு பற்றியும் வறுமையை நீக்கி செல்வ வளத்தை கொடுக்கும் ஒரு எளிமையான பரிகாரத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனிக்கிழமையன்று காலையிலே சுத்தமாக குளிச்சுட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி அந்த நாளை நீங்கள் துவங்குங்க. விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதுவும் சாப்பிடாமல் நீங்கள் விரதம் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, பசி தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரணமாக எப்பொழுதும் போல் சாப்பிட்டு நீங்கள் விரதம் எடுக்கலாம். அசைவத்தை மது அது சம்பந்தமான அனைத்தையும் ஒதுக்குவது நல்லது. அன்றைய நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்கள். அன்றாட உங்களுடைய காலையில் எழுந்து குளித்து ஓம் நமோ நாராயணான்ட்டு உங்கள் வேலையை துவங்கி மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சு வந்ததும் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றுங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. அன்றைய நாள் பெருமாளுக்கு உரிய நாளுங்கிறதுனால துளசி இலை தீபம் ரொம்ப விசேஷமானது, அல்லது மருதணி இலை தீபமும் ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த 2 தீபத்தில் ஏதாவது ஒன்று ஏற்றலாம். துளசியை ஏகாதசி திதியில் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முந்தைய நாள்லேயே நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் தயிர் சாதம் செய்து வைத்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி துளசி இலைகளால் பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் தயிர் சாதம் வைத்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது நீங்கள் இனிப்பு பலகாரம் ஏதாவது செய்தாலும் சரி, இல்லை டைமண்ட் கல்கண்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வைங்க. பெருமாளுக்கு தீப தூபம்லாம் காட்டி உங்களுடைய ஆராதனையை நீங்கள் முடிச்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பெருமாள்கிட்ட சொல்லி பூஜையை செய்யுங்க. பூஜையில் ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா இந்த மாதிரி நாமங்கள் சொல்வது நல்லது. இந்த வழிபாட்டை நீங்கள் முடித்ததும் நெய்வேத்தியத்தை நீங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுங்க. இதோடு சேர்த்து பெருமாளோட பாதத்தில் நீங்கள் இந்த 3 பொருட்களை நீங்கள் வைக்கணும். ஒன்று கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய். இந்த 3மே பெருமாளுக்கு உகந்தது. வெற்றிலை வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? வெற்றிலை பெருமாளுக்கு தாயாருக்கும் உகந்த ஒரு பொருட்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றிலை. உங்கள்கிட்ட வெற்றிலை கிடைத்தால் இந்த 3 பொருட்களையும் அதில் வைத்து நீங்கள் பெருமாளோட பாதத்தில் வைக்கலாம். இல்லைன்னா சின்ன கிண்ணம் அகல் விளக்கில் கூட போட்டு நீங்கள் பெருமாள்கிட்ட வைங்க. நீங்கள் சாம்பிராணிலாம் காட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த பொருட்களை என்ன பண்ணுங்கள், இந்த 3 பொருட்களையும் மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் பெருமாளுக்கு தீர்த்தம் வைக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் கொஞ்சம் துளி போட்டு துளசி இலை வைத்து நீங்கள் தீர்த்தம் ரெடி பண்ணி பெருமாளுக்கு வைங்க. துளசி இலை தீர்த்தம் பெருமாள் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த பொருட்களை 3த்தையும் கலந்து நல்லா தூள் செஞ்சுருக்கீங்க இல்லையா, அந்த பொடியை வீட்டில் உள்ள மூலை முடுக்கெலாம் போட்டு விடுங்க. வாசலில் நின்று வெளியில் நின்றுட்டு உள்ளே பார்த்தவாறு கொஞ்சம் ஊதி விடுங்க. இந்த பொடிக்கு பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் மயங்குவாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பொடி அவ்வளோ வாசனையாக இருக்கும். வாசனை எந்த இடத்துல இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயாரோட வருகை இருக்கும். மகாலட்சுமி தாயார் வந்துட்டாங்க அப்படின்னாலே பண வருகைங்கிறது நமக்கு சொல்லவே வேணாம். பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த பொடியை கொஞ்சமாக ஒரு பச்சை துணியில் கட்டி கூட நீங்கள் பீரோ வைக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம். முடிந்தால் நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு போகும்பொழுதே ஒரு கைப்பிடி அளவுக்காவது துளசி இலை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சாத்தி மனதார வணங்கிக்கோங்க. பணம் கஷ்டம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இதோடு உங்கள் முயற்சிகளை எடுங்க, கடினமாக உழைங்க. இதோடு சேர்த்து இந்த மாதிரி வழிபாடையும் செய்யுங்க. சனிக்கிழமை ரொம்ப அற்புத நாள். இதை மறந்துடாதீங்க. ரொம்ப விசேஷமானது. இந்த வெற்றிலையில் கூட நீங்கள் இந்த பொருட்களை மடித்து நீங்கள் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா வெற்றிலை வாங்கினதுக்கப்புறம் அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு, இந்த பொருட்கள் எப்பொழுதுமே வீணாக போகிற பொருட்கள் கிடையாது. கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் அது இருக்கக்கூடிய இடத்துல பண வரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சாதாரணமாகவே ஏகாதசி விரதம்ங்கிறது மாதத்தில் 2 முறை வரும்.
ஒன்று வளர்பிறை, இன்னொன்று தேய்பிறை. 2 நாள்லையுமே 2 மாதத்து வரக்கூடிய இந்த 2 வளர்பிறையும் நம்ம வந்து விரதம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விரதம் எடுக்கிறதுனால பிரம்மஹத்தி தோஷம், பிறரை நிந்தனை செய்தல், இந்த மாதிரி விளையக்கூடிய பாவங்கள் நீங்கும். நம்மளை அறியாமலே மற்றவங்கள கஷ்டப்படுத்தியிருப்போம். முறையற்ற காம செயல்கள், பொய் சாட்சி, பொய் பேசுதல், போலி சாஸ்திரங்களை உருவாக்குறது, போலி வைத்தியனா தொழில் செஞ்சு மக்களை ஏமாற்றுறது, இந்த மாதிரி பாவங்களை செய்திருந்தால் கூட, அதாவது முறையற்ற பாவங்களை செய்திருந்தால் கூட இந்த மாதிரி ஏகாதசி திதியில் விரதம் இருக்கிறதுனால அந்த பாவங்கள் கூட நீங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பாவங்களை எல்லாத்தையும் களையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏகாதசி. மகாவிஷ்ணுவை நம்ம வந்து மனதார நம்ம வணங்கணும் அப்படின்னாக்கா அவரோட மகிமையால் நமக்குள்ள அனைத்து பாவங்களும் கர்மாவும் அனைத்துமே நீங்கும், செல்வ வளம் உயரும். எதிர்பாராத வகையில் ஏதேனும் செலவுகள் ஏற்பட்டு அதிக பணம் சேமிக்க முடியாமல் போகும். சிலருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும். ஏற்கனவே இருக்கிற பண சேமிப்பும் கரையும். இவங்க அனைவருக்கும் இப்போ சொன்ன பிரச்சனைகள் தீர்வதற்கு முன்னோர் சொன்ன ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்திங்கன்னா, இதை எப்பொழுதுமே செய்யலாம். இப்போது ஏகாதசி திதிங்கிறதுனால இதில் செய்வது கூடுதலான சிறப்பு. வீண் விரயங்கள் ஏற்பட தவிக்கிறவங்க, எவ்வளோ பணம் சம்பாதித்தாலும் சேமிக்க முடியாமல் செலவினங்களை சந்திக்கிறவங்களாம் தினமும் காலையில் உங்கள் வீட்டு துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய துளசி செடியிலேருந்து ஒரு 20 இலை துளசி இலைகளை பறித்து தண்ணியில் போட்டு லேசாக கொதிக்க வைக்கணும். அந்த துளசி இலைகளை நீங்கள் நீரில் குடிக்கணும். அதாவது நீங்கள் குடிக்கிறீங்கள தண்ணீர், அதோட கலந்துக்கோங்க அந்த தண்ணியை. ஓம் தன பிராப்தி நமக, ஓம் தன பிராப்தி நமக, இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே 9 முறை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு மனதோட அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் செய்யணும். இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு, இந்த முறையில் செய்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பண கஷ்டமும் தீரும், வீண் விரயங்கள் ஏற்படாமல் காக்கும், சம்பாதிக்கிற பணத்தை அதிக அளவில் சேமிக்க முடியும். இந்த பரிகாரத்திற்கு குறிப்பிட்ட நாட்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களின் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் வரை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்து வந்தாலும் மிகுதியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வருகிற ஏகாதசி நம்ம சொல்லவே வேணாம், பெருமாளுக்கு உரிய ஒரு பொருள் வந்து துளசி. அதை இந்த ஏகாதசி திதியில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் செய்யாதவங்க நீங்கள் இதில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த நாள்லேருந்து தினமும் நீங்கள் அந்த துளசியை வந்து கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கிற தண்ணீரோடு கலந்துட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட பண கஷ்டமும் உங்களுக்கு நிச்சயமாக தீரும். ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். சனிக்கிழமை முழுவதுமே உங்களுக்கு ஏகாதசி திதி இருக்குது. நீங்கள் காலையிலையும் வழிபாடு செய்யலாம், இல்லை மாலையிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு நேரம் எப்படி உங்களுக்கு சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அன்றைய நாளில் மறக்காமல் அந்த நாளை தவற விடாதீங்க. இது நம் செய்த 7 தலைமுறை பாவத்தையும் நீக்கி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஏகாதசி திதியிலே நம்ம ஒரே ஒரு முறை விரதம் இருக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த நாளில் ஒரே ஒரு தீபம், அந்த துளசியை வச்சு நம்ம தீபம் ஏற்றுவது, பெருமாளுக்கு துளசி சாற்றுவது, துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வைக்கிறது, துளசி தண்ணீரை குடித்து அந்த மந்திரத்தை சொல்வது, அந்த நாள் முழுவதும் பெருமாளோட நினைவிலே இருக்கிறது. இதெல்லாம் செய்கிறவங்க நிச்சயமாக ஆண்டியாக இருந்தாலும் அவங்க அரசனாகாங்க. பரம ஏழை கூட நல்ல ஒரு பணக்காரர் ஆகக்கூடிய ஒரு நிலைமையை பெருமாள் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. பெருமாளை முழு மனதோடு அந்த ஏகாதசி திதியில் வணங்கி பாருங்கள். மிக 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 அதீத சக்தி வாய்ந்த சனிக்கிழமை ஏகாதசி திதியை தவற விடாதீங்க. நன்றி.